இளையராஜா ஆண்டாள் கோவில் சர்ச்சை, கருவறைக்குள் நடந்தது என்ன? அறநிலைத்துறை விளக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இளையராஜா கருவறைக்குள் செல்ல முற்பட்ட போது தடுத்து நிறுத்தப்பட்டது ஏன் என அறநிலைத்துறை விளக்கமும் அளித்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கருவறைக்குள் இளையராஜா சென்றபோது அவரை ஜீயர்கள் வெளியே அனுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அறநிலைத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருக்கோவில் செயல் அலுவலர் அளித்துள்ள அறிக்கையை அறநிலைத்துறை வெளியிட்டுள்ளது. அதில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு நாச்சியார் ஆண்டாள் திருக்கோவில் இந்து சமய அறநிலைத்துறை சட்டப்பிரிவு 46 கீழ் உள்ள திருக்கோவில் ஆகும். இத்திருக்கோயிலானது முதல்நிலை செயல் அலுவலர் மற்றும் தமிழக அரசால் நிர்ணயம் செய்யப்பட்ட அறங்காவலர் குழு கூட்டு பொறுப்பில் நிர்வாகம் செய்யப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில் 15/12/2024 நேற்று இத்திருக்கோவிலுக்கு ஸ்ரீ திரிதண்டி ஸ்ரீமன் நாராயண சின்ன ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் மற்றும் இசையமைப்பாளர் இளையராஜா சுவாமி தரிசனத்திற்கு திருக்கோவிலுக்கு வருகை புரிந்தார். இத்திருக்கோவிலில் ஆண்டாள் ரெங்கமன்னார் மற்றும் காட்டாழ்வார் மூலவர் கருவறையிலும், கருவறையினை அடுத்த அர்த்த மண்டபத்தில் ஆண்டாள் ரெங்கமன்னார் மற்றும் கருடாழ்வார் உற்சவரும் எழுந்தருளுள்ளனர். எனவே இக்கோவில் மரபுப்படியும் பழக்க வழக்கப்படியும் அர்த்த மண்டபம் வரை திருக்கோவிலின் அர்ச்சகர், பரிசாரகர் மற்றும் மடாதிபதிகள் தவிர இதர நபர்கள் அனுமதிக்கப்படும் வழக்கம் இல்லை என்று செயலர் அலுவலர் தெரிவித்துள்ளார். மேலும் 15/12/2024 அன்று இசையமைப்பாளர் இளையராஜா ஸ்ரீமன் நாராயண சின்ன ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் உடன் வருகை புரிந்தபோது அவருடன் இணைந்து அர்த்த மண்டப வாசல்படி ஏறிய போது உடனிருந்த ஜீயர் சுவாமிகள் மற்றும் திருக்கோவில் மணியம் அறுத்த மண்டபம் முன்பு இருந்த சுவாமி தரிசனம் செய்யலாம் என கூறியவுடன் அவரும் ஒப்புக்கொண்டு அர்த்த மண்டபத்தின் முன்பு இருந்த சுவாமி தரிசனம் செய்தார் என்றும், ஸ்ரீ திரிதண்டி ஸ்ரீமன் நாராயண சின்ன ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் மற்றும் அர்த்த மண்டபத்தின் உள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்தார் என்ற விவரம் பணிவுடன் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை பார்த்த பிறகுதான் ரசிகர்கள் பலருக்கும் இந்த ஒரு விவகாரத்தில் புரிய வந்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.